ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். எவ்வளோ சம்பத்தியம் பண்ணாலும், எவ்வளோ படித்தாலும், எவ்வளோ வியாபாரம் பண்ணாலும், எவ்வளோ தொழில் செய்தாலும் நமக்கு தேவை என்ன தெரியுமா? கர்த்தரின் ஆசீர்வாதம். என வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஒரு வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். ஆமென். ஒரு முறை ஒரு விதவை, அந்த காலத்தில் அப்படித்தானே 5 பிள்ளைகள் 8 பிள்ளைகள் கூட பிறந்து 8 பேர் 11 பிள்ளைகள் 10 பிள்ளைகள்லாம் இருப்பாங்கல்ல. ஒரு அம்மாவுக்கு 11 பிள்ளைகள். திடீர்னு ஐயா மரித்து போனாங்க. ஒரு பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகுதில்லை. இப்படி அந்த வயசில் இருக்கும்போதே விதவி ஆயிட்டாங்க. என்ன செய்வதுனே தெரியல. அந்த நேரத்தில் இயேசுவை சார்ந்து கொள்ள, ரட்சிக்கப்பட ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு இன்ப ஒளி அவர்களுக்குள் பிரகாசித்தது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்றாய் படித்தார்கள், நன்றாய் பிரகாசித்தார்கள். ஒரு ஆலமரத்தை போல் அந்த குடும்பங்கள் வளர ஆரம்பித்தது. யார் என்னை கவனிப்பார், யாரின் பிள்ளைகளை போஷிப்பார் என்று சொன்ன அந்த கவலையெல்லாம் மாறி பேர பிள்ளைகளை வளர்ப்பதில் ஆனந்தம் கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் வளர்ச்சி அடைந்திருந்தார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கும் அநேக குடும்பங்களை தெரியும். சைக்கிளே இல்லாத குடும்பத்தில் இன்றைக்கி அவங்க பேர பிள்ளைகள்லாம் கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு முறை கூட சரியான ஒரு ஏசி ட்ரெயினில் கூட போகாத அநேக பெற்றோர் உண்டு. அவங்க பிள்ளைகள் இன்றைக்கி பலமுறை விமானத்தில் பறந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களை சொன்னபடியே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தையை வாசி கேட்கலாம். சங்கீதம் 34:10. ஆமென். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆசீர்வாதமாக கர்த்தரை தேடுங்க. வேத வசனத்தின் மூலம் கர்த்தரை தேடுங்க. ஜபத்தின் மூலம் கர்த்தரை தேடுங்க. உபவாசத்தின் மூலம் கர்த்தரை தேடுங்க. துதிப்பதன் மூலம் கர்த்தரை தேடுங்கள். ஒரு நன்மையும் குறையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபை கொடுப்பதாக. ஆமென். கர்த்தரை தேடுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்கள். தகப்பனே, கர்த்தரை தேட உங்களுக்கு நன்மை குறைபடாது. உண்மை தேட ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு நான் கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.